காவல்துறையின் மூலமாக தான் அடித்து கொலை செய்யப்பட்டான் அப்படின்னு உறவினர்கள் சொல்றாங்க. ஏன் குறைந்தபட்சம் வேற ஒரு கட்சிக்காரங்க இதை பத்தி பேசி கூட பேசல? திமுக விட்டுருங்க, திமுக கூட்டணியை விட்டுருங்க. நீங்க ஏன் அதிமுக பேசல, ஏன் பாஜக பேசல, ஏன் அமமுக பேசல, ஏன் விஜய் பேசல? இப்போ ஏன் இவங்களாம் இந்த விஷயத்தை ஏன் கார்னர் பண்ண மாட்டாங்க? அப்போ தலித் உயிர்னா உங்களுக்கு என்னவா தெரியுது? இப்போ இந்த விஷயத்த ரொம்ப கூர்மையாக அட்ரஸ் பண்ணிட்டு 2 பேர் தான். ஒன்று அண்ணன் திருமா, ஒன்று அண்ணன் பா ரஞ்சித், 2 பேர் தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணன் ரஞ்சித்துடைய அறிக்கைன்றது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப டீப்பாக கார்னர் பண்ணி கேட்குறாரு, பல விஷயங்களும் முன்வைக்கிறாரு. அஜித்குமாரோட இறப்புக்கு எல்லா கட்சியும் போராடினாங்க, எல்லா இயக்கங்களும் போனாங்க. ஏன்னு கேட்டால் அந்த அஜித்குமார் யாரும் சாதியாக பார்க்கல. அவன் காவல்துறையினால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான், அவனுக்கு நீதி வேணும், அப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் இங்கே மட்டும் நீ வந்து ஜாதி பேர் சொல்லி ஒதுக்கினா எப்படி? அண்ணன் திருமாவுடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன் போயிட்டு, ஏன்டா இவனுங்கெல்லாம் இப்படி பண்ணுவானுங்க, நீங்கள் உக்காலத்துக்கு வந்துடுவீங்களா? அப்போ இவனுங்கள்லாம்னா யார் அந்த இவனுங்க? அப்போ உன்னுடைய ப்ரீ மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, ஒரு எஸ்சினா வந்து குற்றம் செய்வான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதால அந்த கமெண்ட்லாம் நீ எழுதுற. காவல் நிலையத்தில் மரணம் நடந்தாலோ, இல்லை காவல்துறையினர் வந்து அழைத்து செல்லும்போது மரணம் நடந்தாலோ, அந்த மரணம் காவல்துறையின் மூலமாக அல்லது காவல்துறையோட கஸ்டடியில் இருக்கக்கூடிய மரணம் தான். கஸ்டடியில் எடுத்து தான் நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. அப்போ இது வந்து போலீஸ் கஸ்டடி டெத் அப்படின்றத முதல்ல வந்து ஒத்துக்கணும். அது வந்து இல்லைன்னா மறுக்கலாம் முடியாது. ஒரு எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த ஆகாஷ்ன்றவன் வந்து இறந்துட்டான், கொலை செய்யப்பட்டு இறந்துட்டானே வச்சுங்களேன். இப்போ இதுக்காக அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ பேசுவாரா? பேச மாட்டார். அந்த தொகுதியினுடைய எம்பி பேசுவாரா? பேச மாட்டார். ரிசர்வேஷன் தொகுதி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிஸ் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இவர்களெல்லாம் அந்தந்த கட்சிக்கு அடிமைகளாக இருக்காங்க. நான் திருப்பி அந்த வார்த்தையை சொல்கிறேன், அடிமைகளாக இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், விசிகா மட்டும் தான் நிற்கிறமான்னா, நீ சொல்கிற இந்த பாஜக, அதிமுக, அமமுக, தவக நீ என்ன பண்ணுகிற? எனக்கு இதுதான் கேள்வி வருது. ஏன் விசிகா மட்டும் நிற்கணும்? இப்போ உங்கள் கட்சியில் வந்து தலித்துகள்லாம் இல்லையா? இப்போ தலித் மக்களுக்காக நீ பேச மாட்டியா? நீ இவன் ஓட்டில் நீ வாங்குறது கிடையாதா? திருப்பி வந்து திரும்ப மட்டும் தான் கேட்கணும், திரும்ப மட்டும் தான் நிற்கணும்னா அவரால் என்ன பண்ண முடியுமோ அதான் நிற்கிறார் அவர். அதை நான் அதில் குறைலாம் சொல்ல மாட்டார். அவரால் அதான் பண்ண முடியும். விமர்சனங்கள் வைக்கலாமே தவிர திரும்ப மட்டுமே ஏன் போகலன்னா கேட்கக்கூடாது. அப்போ திரும்ப போகிறதுக்கு நீங்களாம் என்ன கட்சி வச்சுட்ருக்கீங்க? அப்பா கிட்ட தான் சொல்கிறான், என்னை வந்து என்ன சாதின்னு சொல்லிட்டு கேட்டு அடித்தாங்க, இந்த சாதியில் பிறந்த நீ மேல் சாதிக்கார பசங்க சண்டைக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டு அடிச்சதான் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இந்த வாக்குமூலத்தை வந்து காவல்துறை பதிவு பண்ணாங்களா? தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பட்டியல் சமூக மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்கொடுமைகளுக்கு இந்த காவல்துறை என்ன ரியாக்ட் பண்ணிருக்கு? குற்றச்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது, ஆய்வாளர் மீது, உதவி ஆய்வாளர் மீது இதுவரைக்கும் வழக்கு பதிவு பண்ணலையே. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரதாப் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் கலை சார். மானாமதுரையில் கடந்த 6ஆம் தேதி ஒரு இன்சிடென்ட் நடந்தது இல்லையா? அதை சம்பந்தமாக ஆகாஷ்னு ஒரு இளைஞரை பிடிச்சி அவங்கள காவல்துறையினர் வந்து 2 கல்லுக்கு நடுவுக்குள்ள அவங்க காலை வச்சு உடைச்சு எல்லாம். ஆனால் போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் பாலத்துலேருந்து குதிச்சுட்டான், நாங்கள் எதுவுமே பண்ண கிடையாது, அவனா குதிச்சு தான் அவன் காலை உடச்சிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஆகாஷ் வந்து அவங்க அப்பாட்டு வந்து வாக்குமூலமாக கொடுத்தது வந்து 2 கல்லுக்கு நடுவுக்குள்ள என் காலை வச்சு உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல வந்து காவல்துறை வந்து அவ்வளோ அற்புதமான அல்லது மனிதர்கள் மேலே பயங்கர மனிதாபிமான காவல்துறையெல்லாம் கிடையாது. இந்த வழக்கு முதல் என்ன, 2 பேருக்கான சண்டை, குறிப்பாக வந்து வெட்டினானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நீ விசாரித்துக்காக கூப்பிட்டு போயிருக்க. காவல்துறையினுடைய காவல் நிலையத்தில் மரணம் நடந்தாலோ, இல்லை காவல்துறையினர் வந்து அழைத்து செல்லும்போது மரணம் நடந்தாலோ, அந்த மரணம் காவல்துறையின் மூலமாக அல்லது காவல்துறையுடைய கஸ்டடியில் இருக்கக்கூடிய மரணம் தான். அதனால் வந்து நம்ம அதை கஸ்டடி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா போலீஸுடைய கஸ்டடியில் நீங்கள் எடுத்திருக்கீங்க, கஸ்டடியில் எடுத்து தான் நீங்கள் கொண்டு போயிருக்கீங்க. அப்போ இது வந்து போலீஸ் கஸ்டடி டெத் அப்படின்றத முதல்ல வந்து ஒத்துக்கணும். அது வந்து இல்லைன்னா மறுக்கலாம் முடியாது. இப்போது ஆகாஷ் 26 வயசு, அவன் வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறை வந்து இவங்களெல்லாம் ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவன் என்ன நல்லவனா, அவன் தான் வந்து அடிதடி வழக்கில் தானே கைது பண்ணியிருக்காங்க, அப்போ ஏன்டா இதெல்லாம் குறித்து நீங்கள் பேசுகிறீங்க, போலீஸ் எவர்கிட்ட நடந்துப்பாங்கன்னு கேள்வியெல்லாம் கேட்கலாம். அடிதடி வழக்கோ, கொலை வழக்கோ, குற்ற வழக்கோ, எந்த வழக்காக இருந்தாலும் காவல்துறைக்கு விசாரிக்க மட்டும்தான் அதிகாரம் இருக்குது. அடித்து துன்புறுத்துக்கெல்லாம் முதல்ல அதிகாரம் வந்து கிடையாது. பொதுவாக வந்து இந்த காவல்துறை மைண்ட் செட் என்ன? இப்போ தென் மாவட்டங்களில் இது மானாமதுரையில் இந்த இஷ்யூ வந்து நடக்குது. இப்போ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே வந்து திருப்புவனம் அஜித்குமார் நம்ம ஆல்ரெடி பேசுகிறதா தமிழ்நாடு முழுக்க பெரிய ஒரு பரபரப்பு வந்து ஏற்படுத்துச்சு. இப்போது அஜித்குமாருடைய மரணம் ஏற்படுத்தின அந்த பரபரப்பை ஏன் ஆகாஷுடைய மரணம் ஏற்படுத்தலை?
ஆகாஷ் வந்து ஒரு எஸ்சி சமுதாயம் மட்டும்தான் ஏற்படுத்தலையா, இல்லை சிசிடிவி காட்சி இல்லைன்றதால் ஏற்படுத்தலையா, இல்லை காவல்துறை நேரடியாக அடிக்கக்கூடிய அந்த காணொலிகள் இல்லைன்றதால் ஏற்படுத்தலையான்னு தெரியல எனக்கு. இதுவே வந்து ஒரு பாரபட்சம். சம்பவம் நடந்து இங்களோட 4 நாள் ஆகுதா, 6வது நடந்து இது 4 நாள் ஆகுது. ஏன் இது வரைக்கும் அஜித்குமாருக்காக போராடியவர்கள், அஜித்குமாருக்காக பேசியவர்கள் ஆகாஷ்காக பேச மாட்டாங்களா? என்ன காரணம்? எது தடுக்குது உங்களை? இப்போ அவன் வந்து அடிதடியில் இறங்கினானா, வெட்டினானா இல்லையான்றது விசாரணையில் தெரிய வரும். ஈவன் அது ஒரு சண்டையாக கூட இருக்கலாமே. ஒரு சண்டைக்காக ஒருத்தனை அடிச்சுட்டு போயிட்டு நீ வந்து கொடுமைப்படுத்தவன்லாம் உனக்கு அதிகாரம் எதுவும் கிடையாது. பாலத்திலிருந்து கீழே விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மூலமாக சொல்லப்படுது. அப்போ கால் உடைஞ்சிருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. கால் உடைஞ்சி ரொம்ப கடுமையாக வந்து இருந்திருந்தா கூட உயிர் போகிற அளவுக்கு அவனை நீங்கள் வெவ்வேறு ஹாஸ்பிட்டல் மாற்றிருக்காங்க. முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் மாற்றிருக்காங்க, அதன் பிறகு வேறு ஹாஸ்பிட்டல் மாற்றிருக்காங்க. அவங்க அப்பா போய்ட்டு சந்திச்சிருக்காரு. அவங்க அப்பா கிட்ட தான் சொல்கிறான், என்னை வந்து என்ன சாதின்னு சொல்லிட்டு கேட்டு அடித்தாங்க, இந்த சாதியில் பிறந்த நீ மேல் சாதிக்கார பசங்க சண்டைக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டு அடிச்சு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இந்த வாக்குமூலத்தை வந்து காவல்துறை பதிவு பண்ணாங்களா? இப்போ இன்னைக்கும் தொடர்ந்து அந்த மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க அந்த ஆகாஷ்காக நீதி கேட்டு. அவன் தப்பு பண்ணவனாகவே இருந்தால் கூட அவன் தப்பு பண்ணவனா இல்லையான்னு சொல்லிட்டு அவனுக்கான தண்டனை கொடுப்பது நீதிமன்றம் இருக்குது. அதை காவல்துறை கொடுப்பதற்கு எந்த அதிகாரமும் வந்து கிடையாது. ரெண்டாவது, தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பட்டியல் சமூக மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற வன்கொடுமைகளுக்கு இந்த காவல்துறை என்ன ரியாக்ட் பண்ணியிருக்கு? இப்போ 2 பேருக்கு சண்டை, ஒரு தலித்துக்கும் ஒரு நான் தலித்துக்கும் சண்டை அப்படின்னா அவன் தலித்தை விசாரிக்கிற விதமே எப்படி இருக்குன்னா, இவன் குற்றவாளி தான், இவனுங்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவானுங்க அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் காவல்துறை விசாரிக்கும். இப்போ இது வரைக்கும் வந்து அந்த இவங்க குடும்ப உறவினர்கள் மூலமாக குற்றச்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் மீது, ஆய்வாளர் மீது, உதவி ஆய்வாளர் மீது இது வரைக்கும் வழக்கு பதிவு பண்ணலையே. வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றிட்டேன். சிபிசிஐடி யாருக்கிட்ட இருக்குது? இதே தமிழ்நாடு அரசு தான், இதே திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அதுவுமே இருக்குது. அப்போ இந்த விசாரணை எப்படி நேர்மையாக நடைபெறும்? ஏன் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு உங்களால் மாற்ற முடியல? உங்கள் சிபிசிஐடியாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், எல்லாமே சேம் டிபார்ட்மெண்ட் தான். வெவ்வேறு தனித்தனிலாம் ஒன்றும் கிடையாது. பேர் வேணால் சிபிசிஐடி போலீஸ் நம்ம சொல்லிக்கலாம், மற்றபடி ஒரே விசாரணை வழக்குள்ள தான் வருது. அப்போது இதை நீங்கள் முதல்ல அவங்க அடிப்படையில் அவங்க மேலே நீங்கள் வழக்கு பதிவு பண்ணலையே. இதை நீங்கள் கொலை வழக்காக, இப்போ அவன் இறந்துருக்கான், இது வரைக்கும் அவங்க தரப்பில் வந்து அவன் கொலை செய்யப்பட்டான், அவனை அடித்து துன்புறுத்தி அவனை கை காலெலாம் உடைச்சி தான் வந்து சாகடிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது சொல்கிறாங்க, அதுக்கான வழக்கு நீங்கள் பதிவு பண்ணிருக்கணும் இல்லையா? கொலை வழக்கு நீங்கள் பதிவு பண்ணல. எஸ்சிஎக்ஸ் ஆக்ட் இது வரைக்கும் போடப்படல. இதுக்கெல்லாம் எஸ்சிஎக்ஸ் ஆக்ட் போனோம் கேட்டால் போடணும் தான். ஒரு ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தன் மர்மமான முறையில் இறக்குறான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடப்படணும். ஆனால் இது வரைக்கும் போடப்படலை. அப்போது இந்த அரசாங்கத்திற்கும் இந்த காவல்துறைக்கும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவருடைய உயிர் என்றால் என்னவா இருக்குன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. நான் என்ன கேட்குறேன், அஜித்குமாருக்காக பொங்கியவர்கள், அஜித்குமாருக்காக பேசியவர்கள் ஏன் ஆகாஷ்க்கு பேச முடியல? என்ன தடுக்குது உனக்கு? இது 4 நாளாக போராட்டம் பண்ணுறாங்க. காவல்துறையின் மூலமாக தான் அடித்து கொலை செய்யப்பட்டான் அப்படின்னு உறவினர்கள் சொல்கிறாங்க. ஏன் குறைந்தபட்சம் வேற ஒரு கட்சிக்காரங்க இதை பற்றி பேசி கூட பேசல? திமுக விட்டுருங்க, திமுக கூட்டணியை விட்டுருங்க. நீங்கள் ஏன் அதிமுக பேசல? ஏன் பாஜக பேசல? ஏன் அமமுக பேசல? ஏன் விஜய் பேசல? இப்போ ஏன் இவங்களாம் இந்த விஷயத்தை ஏன் கார்னர் பண்ண மாட்டாங்க? அப்போ தலித் உயிர்னா உங்களுக்கு என்னவா தெரியுது? இப்போ இந்த விஷயத்தை ரொம்ப கூர்மையாக அட்ரஸ் பண்ணிட்டு 2 பேர் தான். ஒன்று அண்ணன் திருமா, ஒன்று அண்ணன் பா ரஞ்சித், 2 பேர் தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணன் ரஞ்சித்துடைய அறிக்கைன்றது ரொம்ப முக்கியமானது. ரொம்ப டீப்பாக கார்னர் பண்ணி கேட்குறாரு, பல விஷயங்களும் முன்வைக்கிறாரு. எலெக்ஷன் டைம் இது. எலெக்ஷன் டைமில் சும்மா சீன் போகிறதுக்காவது அப்படியே மக்கள் மேலே பாசங்கிற மாதிரி அப்படியே மக்களுக்காக பேசுகிற மாதிரிலாம் பண்ணுவானுங்க. இங்கே ஒரு உயிரே போயிருக்கு, என்ன ரியாக்ட் பண்ணியிருக்க? நீ ஒரு ஓட்டுக்காக கூட பார்க்க மாட்டியா? அந்த சமுதாயத்துடைய ஓட்டு உனக்கு வேணாவா? அந்த குடும்பத்துடைய ஓட்டு உனக்கு வேணாவா? அதுக்காக கூட நீ பார்க்க மாட்டியா நீ? அப்போது அரசும் சரி, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, தலித் உயிர்னா அவனுக்கு பார்த்துப்பாங்க. யார் பார்த்துப்பாங்க? தலித் கட்சி நிமிஷம் போராடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அஜித்குமாரோட இறப்புக்கு எல்லா கட்சியும் போராடினாங்க, எல்லா இயக்கங்களும் போனாங்க. ஏன்னு கேட்டால் அந்த அஜித்குமார் யாரும் சாதியாக பார்க்கல. அவன் காவல்துறையினால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறான், அவனுக்கு நீதி வேணும், அப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் இங்கே மட்டும் நீ வந்து ஜாதி பேர் சொல்லி ஒதுங்கினா எப்படி? அண்ணன் திருமாவுடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன் போயிட்டு, ஏன்டா இவனுங்கெல்லாம் இப்படி பண்ணுவானுங்க, நீங்கள் உக்காலத்துக்கு வந்துடுவீங்களா? அப்போ இவனுங்கள்லாம்னா யார் அந்த இவனுங்க? அப்போ உன்னுடைய ப்ரீ மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, ஒரு எஸ்சினா வந்து குற்றம் செய்வான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலும் அந்த கமெண்ட்லாம் நீ எழுதுற. அப்போ அவரும் கேட்கலாம், யார் கேட்பா? அதுதான் நான் கேட்குறேன். திருமானனே நீ கேட்கல அப்படின்னா எவனும் கேட்டு கூட இருக்க மாட்டான், யாரும் அட்ரஸ் கூட பண்ண மாட்டாங்க.
இப்போ குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் கூட நான் பதிவு பண்ண மாட்டேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அது? அப்போ இந்த அரசாங்கத்திற்கு எஸ்சி மக்களுடைய உயிர்னா என்னவா தெரியுது? அது அடிதடி வழக்காக இருக்கோ இல்லையோன்ட்டு அப்படி அந்த விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. அவன் குற்றம் செயல் செய்தவனா கூட இருக்கட்டும், அவனை அடித்து கை கால் உடையத்துக்கு எல்லாம் உரிமை யாரும் கொடுக்கல. ரெண்டாவது, இவ்வளவு கடுமையாக தாக்கப்பட்டதுனால தான் ரெண்டாவது போலீஸ் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 2 விஷயம் இருக்குது இது வழக்கில். ஒன்று, தப்பிச்சு போனான்னு சொல்கிறீங்க, தப்பிச்சு போனும்போது பிடிச்சேன்னு சொல்கிறீங்க. சரி, உங்ககிட்ட தப்பிச்சு போகிறப்போ பிடிச்சா அப்படின்னா எப்படி பிடிச்சிருப்பீங்க? ஃபோர்ஸ் பயன்படுத்திருக்க மாட்டீங்களா? இது சாதாரணம் தானம்மா. ஃபோர்ஸ் பயன்படுத்தினா பிடிக்க முடியும். இப்போ தப்பிச்சு போகிறோம், தம்பி வாப்பா நான் கை கட்டு வந்துட போகிறான், அப்போ நீங்கள் ஃபோர்ஸ் பயன்படுத்திருப்பீங்க. ரெண்டாவது, அவனுடைய மேலே நீங்கள் வந்து பாலத்து மேலேருந்து விழுந்தானா, பாலத்து மேலே வந்து விழுந்தால் கால் மட்டும் தான் உடையுமான்னு தெரியல எனக்கு. இப்போது நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து விழுறோம் அப்படின்னாலே நம்ம நினச்சி பார்க்க முடியல, அது விழுதை பொறுத்து இருக்கு. பாலத்து மேலேருந்து ஒரு தப்பிச்சு போகிறதுக்காக விழுந்தான், அதனால் கால் மட்டும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது எனக்கு தெரியல. எனக்கு அப்படி எப்படி ஆகுன்னு தெரியல. குறைந்தபட்சம் உடல் முழுக்க சிராய்ப்பு காயங்கள் இருக்காதா? இருக்கும். மறுநாளே அவங்க பேரண்ட் போய் பேசியிருக்கேன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. எப்படி ஒருத்தர் பாலத்து மேலேருந்து விழுந்தான் அவனுக்கு வந்து கால் மட்டும் உடஞ்சிச்சுன்னா எனக்கு அதுவே நம்ப முடியல முதல்ல, எப்படி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ காவல்துறை இதில் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய தவறுன்றது வெளியே நல்லா தெரியுது. சரி, இப்போ போன உயிரை வந்து யாரும் திருப்பித்தாங்கன்னு கேட்க போகிறது இல்லை. ஆனால் அந்த உயிருக்கான நீதியை கொடுக்க வேண்டியது கடமை இல்லை. அதுதானே அரசாங்கம் இருக்குது. அரசும் காவல்துறையும் யாருக்காக இருக்கணும்? பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக இருக்கணும். ஆனால் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அவங்க அப்பா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, நீ எல்லாம் வந்து மேல் ஜாதி பசங்களை சண்டைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறை இருக்கக்கூடியவங்களே சொல்கிறாங்கன்னா, இந்த காவல்துறையை எந்த அளவுக்கு ஒரு ஆதிக்க சாதிக்கு சப்போர்ட்டான ஒரு காவல்துறையாக இருக்குது பாருங்கள். எலெக்ஷன் டைமில் கூட இந்த மாதிரி உயிர்களெல்லாம் இவங்க மதிக்க மாட்டானுங்க. இப்போ இவனெல்லாம் திருப்பி வந்து ஆட்சிக்கு வந்தால் இந்த உயிரில் கண்டு கூட மாட்டானுங்க. எனக்கு என்ன ஒரு கோவம்னா, நீ சும்மா பேருக்காக கூட பேச மாட்டேன்ற ஒரு கோவம் தான் எனக்கு. அந்த சமுதாய மக்கள் ஓட்டுக்காக பேசு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீ நியாயமாக பேசுன்ற அளவுக்கு போயிட்டு, டேய் ஓட்டுக்காவது பேசுகிறான் அவனை பார்த்து, அவனுக்கு ஓட்டு போடுறான்ல, சமுதாயம் ஓட்டு போடுதில்ல, அந்த மக்களுக்கு ஓட்டு போடுறாங்க இல்லையா, அதுக்காக நீ பேசுகிறான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் பேச மாட்டுறாங்க. இது தென் மாவட்டங்களில் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் இது மானாமதுரை, சிவகங்கை, அந்த இடைக்காட்டூர் எல்லாமே ஒரே பெல்லில் வருது. இங்கே பெரும்பாலும் யார் இருக்காங்கன்னா, பெரும்பாலும் தேவேந்திர குல சமுதாய மக்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அந்த சிவகங்கை இஷ்யூவில் வந்து அவர் பறையர் சமுதாயத்தை சார்ந்தவர் இறந்து போனவர். இதில் பெரும்பாலும் இந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க. அப்போது இவங்களால இவங்க ஒரு ஓட்டாக கூட பார்க்க மாட்டாங்க. என்ன ஒன்றுனா, இப்போ இவங்கெல்லாம் எலெக்ஷன் எடுத்து நமக்கு வந்து காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. ரெண்டாவது, இவர்களுக்காக பேசக்கூடிய தலைவர்கள் அங்கே இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தேவேந்திர குல சமுதாயத்திற்காக பேசக்கூடிய 2 பெரும் தலைவர்கள்னா, ஒன்று அண்ணன் ஜான் பாண்டியன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி. இவங்க 2 பேர் தான் வந்து இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே எங்கே இருக்கிறாங்கன்னா, அதிமுகவோடு கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. இவர் கிருஷ்ணசாமி அறிவிக்கல, இருந்தாலும் அவர் அங்கே தான் போவார். விஜய்கிட்ட போகிறதுக்குலாம் பெரிய வாய்ப்பு இல்லை. அப்போது எதிர்கட்சி கூட்டத்தில் தான் அண்ணன் ஜான் பாண்டியன் போடுறதுலாம் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் கூட இதெல்லாம் வந்து டீப் கார்னர் பண்ணாமல் அமைதியாக கடந்த போது நமக்கு வருத்தமாக இருக்குது. அப்போது அந்த சமுதாய மக்களுக்காக பேசணுன்னா கூட அந்த சமுதாயத்திலேருந்து ஒருத்த வந்து என்ன பண்ணிடுறாங்க, தீபக் பாண்டியன் போடுறதுல வந்து ரவுடி சொல்லிட்டு இன்றைக்கி அந்த நபர் இல்லாமல் பண்ணிட்டானுங்க. அப்போது அரசுமே பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்திலேருந்து ஒருத்த எழுந்து வரானா ஒடுக்கிறதுக்கான வேலையை வந்து பார்க்கும். இப்படி இங்கே தமிழ்நாட்டில் வந்து இங்கே குறிப்பாக இப்படி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்களுடைய படுகொலை முதற்கொண்டு ஆரிய சங்காரன்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மரணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஏதோ வகையில் இங்கே இருக்கக்கூடிய அரசினுடைய மூலமாக, ஆளுங்கட்சியுடைய மூலமாக நடந்தது அப்படின்ற ஒரு பொதுவான விமர்சன பார்வை வந்து இருக்குது. அதை நீங்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏதோ அவர் அதிமுகவோ திமுகவோ ஏதோ ஒரு நபர் அந்தந்த சமுதாயத்தினுடைய விடிவெள்ளியாக அந்த சமுதாயத்தினுடைய பாதுகாவலாக ஒருத்தர் எழுந்து வராங்கன்னா அவனை கொஞ்ச நாளில் வந்து முடிச்செடுத்துக்கு பிளான் பண்ணுவாங்க. அதுதான் இத்தனை வருஷமாக நடந்துட்டு இருந்துச்சு. அதுதான் லாஸ்ட்டான தீபக் பாண்டியன் அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போது ஓட்டு நேரத்தில் கூட இவங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டுக்க மாட்டுறாங்க. இப்போ நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் அரசு மேலே வச்சா என்ன சொல்லுவாங்க? ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஜாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஜாதிக்கு மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகள், ஆதிக்க சாதிகள்லாம் இருப்பாங்க. நான் சொல்கிறது எல்லா சாதிலாம் கிடையாது. இந்த ஓபிசி சமுதாயத்திலே சில சமுதாயம் ஆதிக்க ஜாதியை மட்டும் தான் ஆதரிக்குதா, மக்கள் ஆதரிக்கலையா? அவங்க ஜாதிக்காக மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அதான் சொல்கிறோம், ஒரு காவல்துறை இருக்கக்கூடியவங்களே வந்து நீ எல்லாம் வந்து
மேல் ஜாதி கிட்ட போய் நீ சண்டைக்கு போகலாமான்னு கேட்குறான்னா அவனோட மைண்ட் செட்டே அங்கே ஜாதியாக தானே இருக்குது. அது இந்த கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணுது. இப்போ ஒரு இஷ்யூ நடந்துருச்சு. ஒரு எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த ஆகாஷ்ன்றவன் வந்து இறந்துட்டான், கொலை செய்யப்பட்டு இறந்துட்டானே வச்சுங்களேன். இப்போ இதுக்காக அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ பேசுவாரா? பேச மாட்டார். அந்த தொகுதியினுடைய எம்பி பேசுவாரா? பேச மாட்டார். ரிசர்வேஷன் தொகுதி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிஸ் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இவர்களெல்லாம் அந்தந்த கட்சிக்கு அடிமைகளாக இருக்காங்க. நான் திருப்பி அந்த வார்த்தையை சொல்கிறேன், அடிமைகளாக இருக்கிறாங்க. நீ ரிசர்வ் தொகுதியிலேருந்து போயிருக்க, இந்த மக்களுக்காக நீ பேசணும்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டு அமைச்சிருக்காங்க. நீ என்ன பண்ணுற, ஓட்டு வாங்கி வச்சுன்னா அடிமையாக மாறிடுற. அப்போ நீயும் பேச மாட்டுற. அப்போ இவனுக்கு எந்த முகத்தை வச்சுன்னு திருப்பி வந்து ஓட்டு கேட்பானுங்க? நீங்கள் பாருங்கள், இப்போ விஜய் போன்றவங்களாம் கூட அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு அறிவிச்சார். நீ ரொம்ப ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கிட்ட, உன்னால் வந்து கவியினுடைய ஆணவ கொலை கூட வாயிலேருந்து வர மாட்டுது. அந்த அளவுக்கு நீ ரொம்ப இருக்குமா ஒரு சாதி ஓட்டு போகக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப கவனமாக இருக்க. ஏன் விஜயால் ஆகாஷுக்கு பேச முடியல? இது வரைக்கும் பேசியிருக்காரா? இல்லையே, பேச முடியலையே. இப்படின்னா என்னன்னு கூட விஜய்க்கு தெரியாது, இந்த இஷ்யூ கூட என்னன்னு தெரியாது. அப்போது ஒரு தலித் உயிரை வந்து விஜய் போன்றவர்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளும் என்னவா பார்க்குறாங்க? வேங்க வயல் இஷ்யூவை நீங்கள் எடுத்துங்களேன். வேங்க வயலில் பாதிக்கப்பட்ட மக்களே வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. கேட்டால் வீரமணி போன்றவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அறிவியல் மூலமாக ஆராய்ச்சி செய்து அரசு வந்து இந்த எஃப்ஐஆரை வந்து கொடுத்துருக்காங்க, இந்த குற்றச்சாட்டு பதிவு வந்து வச்சுருக்காங்க, இந்த சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க. அப்போ அதுக்காக விஜய் ரேட் பண்ணார். ஏதாவது ஏங்க பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றவாளி சொல்கிறீங்க? சொல்ல மாட்டாங்க. நம்ம ஏன் வந்து விஜய் போன்றவர்கள் ஒரு கேள்வி வைக்கிறோம்னா, நீ வந்து மாற்றுன்னு சொல்லிட்டு வர உள்ள, அவெல்லாம் தப்பு, நான் மட்டும் தான் சரின்னு சொல்லிட்டு உள்ள வர வந்து நீயே ரியாக்ட் பண்ணலையே. இந்த சிவகங்கை இஷ்யூக்கு விஜய் என்ன சொன்னார்? போதை பிரச்சனை, இது போதை ஒரு டூல், அவ்வளோதான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு குடிகாரனுக்கு வந்து எங்கன்னா ஒரு சண்டை வலிக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா, குடிச்சிட்டு சண்டை வலிப்பான். அவனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு, இது குடிச்சிட்டாடே குடிகாரன் பேசுகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்டென்ஷனே அவனுக்குள்ள ஒரு கெட்ட புத்தி இருக்கும். அவன் புத்தி எண்ணமே பார்த்தீங்கன்னா சண்டை போடணும், அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் இருக்கும். அப்போ இவனுங்களுக்கு அந்த கேஸ்ட் வெறின்றது இருக்குது, இவனை நம்ம அடிக்கணும் சாகடிக்கின்ற எண்ணம் இருக்குது. அதனால் ஒரு போதையை டூலாக எடுத்துக்கிறான். அதை இவனுங்க என்ன பண்ணுறாங்க, ஓஹோ இது போதை பிரச்சனை தான் போல அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுறாங்க. விஜய்க்கு தெரியும், தெரிஞ்சாலும் விஜய் ரியாக்ட் பண்ண வந்து முடியாது. இந்த தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த சிவகங்கை, இந்த மதுரையில் சில பகுதிகள் இதெல்லாம் வந்து ஒரு வன்கொடுமை தடுப்பு ஏரியாவாக அறிவிக்கணும் அரசாங்கம். அதை பல நாட்களாக சொல்லிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி போன்ற ஏரியாவெல்லாம் நீங்கள் வந்து சாதி இருக்கும் இருந்த ஏரியாவாக அறிவித்து கூடுதலான பாதுகாப்பு சொல்லுங்க தாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து அறிவிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பகுதியிலேருந்து அப்பாவை போன்ற ஒரு சபாநாயகர் வருவார். அவர் வந்து திருநெல்வேலியில் வந்து எந்த கொலையுமே நடக்கிறது கிடையாது, சாதி பிரச்சனைலாம் வர்றதே கிடையாது, தேனாரும் பாலாரும் போயிட்டுருக்கு, மக்கள் மகிழ்ச்சியில் தவிச்சிட்டு இருக்காங்க சொல்லத்துக்கு வருவாங்க. இப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் அவங்க முகத்தை வந்து எங்கே வச்சுப்பாங்கன்னு தெரியல. ஒரு ஓட்டு நேரத்தில் கூட இவங்களால வந்து இந்த மக்களுக்காக பேச முடியல. அட்லீஸ்ட் நீ என்ன சொல்கிறது, கண்ணீர் வடிக்கிற மாதிரி நடிக்க முடியல உன்னால். இப்போ எல்லாருக்குமே அப்படியே நான் வந்து ஆகாஷ்காக நீ ரோட்டில் இறங்கி போராடின சொல்கிறேன் அப்படின்னா நீ பண்ண மாட்டேன். அதெல்லாம் அந்த மக்கள் பார்த்துப்பாங்க, உறவினர்கள் வந்து பார்த்துப்பாங்க. குறைந்தபட்சம் நீ வந்து கூட நிற்க மாட்டியே. அதுதானே மிகப்பெரிய ஒரு வழியாக வந்திருக்கு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சம மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். நான் உள்ளபடியே சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த பிஜேபி உள்ளே வந்துடும், ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டுக்கிட்ட வந்தாங்கன்னா தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோசமானது திமுக கவர்மெண்ட். நான் சொல்கிறது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு. அப்போ அவன் வந்து ஆட்சிக்கு வந்து சில கெடுதல்லாம் பண்ணுவான்னு சொன்னால் இவங்க ஆட்சியிலேருந்து அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு எலெக்ஷன் டைமில் கூட ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாமல் இந்த 4 நாளாக கணக்கு உங்களால் முடியுதுன்னா நீங்கள்லாம் அந்த மக்களுடைய உயிரை என்னவா மதிக்கிறீங்கன்னு நமக்கு தெரியல. அது நிச்சயமாக பாடம் போட்டணும். என்ன ஒன்று எனக்கு நமக்கு ஒரு வருத்தம்னா, கடைசியில் திரும்ப இதில் ரியாக்ட் பண்ணால் கூட திமுக தான் ஆதரவு தெரிவிக்க போகிறாரு, கூட்டணியில் தான் இருக்க போகிறாரு, திருப்பி ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக தான் சொல்ல போகிறாங்க. அப்போது ஒரு தவறான ஆட்சி நடத்துகின்ற ஒரு மனிதரையே திருப்பி இவரை போன்றவர்களே வந்து ஆதரிப்பதனால் நம்மளாம் எவ்வளோ பேசினாலும் பிரயோஜனம் கிடையாது, எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. இப்போ மக்கள் முடிவு பண்ணணும், ஒரு மாற்றத்தை வந்து மக்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு அப்படின்றது பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து கொடுத்தது. ஏன்னா நம்மளால் எதுவுமே மாற்ற முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஆட்சியாவது மாற்ற முடியும். இப்போ உடனே நம்முடைய பொருளாதாரத்தையோ வறுமையோ நம்முடைய சூழலையோ நம்முடைய சமூகத்தையோ மதத்தையோ மாற்ற முடியுமா கேட்டால் மாற்ற முடியும், உடனே மாற்ற முடியாது. ஆனால் உன்னை ஆட்சி செய்பவர்கள் நீ மாற்ற முடியலாம். ஒரு தப்பான ஒரு சூழல் எனக்கு இருக்குது, ஒரு இறுக்கமான சூழல் எனக்கு இருக்குது, இந்த சூழல் எனக்கு வேணாம்னா வேற ஒரு ஆட்சியை வந்து மாற்றலாம்.
ஆனால் அதையுமே நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறோம், ஓட்டையுமே வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறோம். அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பலை அப்படின்னு வச்சு திருப்பி திமுக ஆட்சி கொண்டதுக்கு பார்க்குறாங்க. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, அந்த ரெண்டு கட்சியுமே வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி தான். ஏன்னா அவங்களுடைய அமைச்சரவையிலே பார்த்தீங்கன்னா ஆதிக்க சாதிகளுடைய ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவன் இப்போ வந்து ஒரு ஆதிக்க சாதி அமைச்சர் வந்து ஃபோன் பண்ணி கலெக்டர்கிட்ட வந்து இவங்க மேலே கேஸ் போடாதுன்னு சொன்னால், எஸ்பி கிட்ட ஃபோன் பண்ணி கேஸ் போடாதுன்னு சொன்னால் எஸ்பி கலெக்டர் என்ன பண்ணுவாங்க? அமைச்சர் சொல்கிறது தான் கேட்பாங்க. அப்போ அந்த கவர்மெண்ட்டே முதல்ல ஃபால்ட்டாக இருக்குது, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து போகிற எம்எல்ஏ எம்பி உங்களுக்கு வந்து நேர்மையாக இருக்க மாட்டுறாங்க, இந்த மக்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டுறாங்க. இவங்க ஓட்டு போடுற மக்கள், இவங்க ஓட்டு போட்டு சிஎம் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இதே மக்களுக்கு வந்து துரோகம் பண்ணுறாங்க. இப்போ ஆகாஷுடைய வழக்கு குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு செயல். இப்போ வந்து நான்குநெறியில் இதே இன்சிடென்ட் தான் நடந்தது, 2 பேரை வெட்டி கொலை செஞ்சாங்க. அப்போ வந்து அங்கே வந்து 9 பேரை அவங்க உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தான். ஆனால் அங்கே வந்து அது பெருசாகவே பேசப்பட கிடையாது. அந்த 9 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கிறது வந்து பெருசாக பேச கிடையாது. ஆனால் இப்போ 2 பேரும் இங்கே மானாமதுரையில் வெட்டுனாங்கிறதுனால இவங்களெல்லாம் பிடிச்சி இது தலித் மக்கள்ங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ரெண்டாவது அவனை ஃபஸ்ட்டு ஆகாஷ் முதல் பிடிக்கல, அவங்க அப்பா கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. முதல்ல இதுவே என்ன கல்ச்சர்னு தெரியல. இல்லை, இது தலித் மக்களுங்கிறதுனால தான் இவங்களை இவ்வளோ தூரம் நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? ஏன்னா அந்த 9 பேரையும் பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் அது பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல, அதுதான் சொல்றேன், வெளியில வரல இல்லை எதுவுமே. அது உண்மை. அது ஏன்னு கேட்டால் இவங்க அப்பாவை கூப்பிட்டு முதல்ல உட்கார வைக்கிறாங்க ஸ்டேஷனில். நீ உன் புள்ள வந்தால் தான் நாங்கள் விடுவோம்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பையனை வந்து பிடிக்கிறாங்க. இது ஒரு போலீஸ்க்கு வந்து ஒரு இலகுவாயிடுச்சு. இப்போ எஸ்சி மக்கள்னால் வந்து நம்ம ஈஸியாக என்ன வேணால் பண்ணலாம், யார் கேட்க போகிறா அப்படின்றதுக்காக. ரெண்டாவது நான் சொல்லல, இந்த போலீஸ் மைண்ட் செட்டே ஒரு எஸ்சி எக்ஸ்டியை வந்து நடத்துகிற விதமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானதாக இருக்கும். ஒரு எஸ்சி எக்ஸ்டி ஆக்ட் வந்து நீ போட வைக்கிறதுக்குள்ளே வந்து மிகப்பெரிய சிக்கலாகிடும். அவ்வளோ ஈஸியாக எஸ்சி ஆக்டே போட மாட்டாங்க. ஆனால் இங்கே சில பைத்தியக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எஸ்சி ஆக்ட் வந்து எடுக்கணும், அதை வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க. முதல் அதை பயன்படுத்தவே மாட்டுறானுங்களா, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. அதை முதல் போடவே மாட்டுறாங்க. இப்போ ஆகாஷுடைய வழக்கிலே போட்டிருக்கணுமே, இன்னும் போடலையே. அதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா, இந்த கவர்மெண்ட்டும் சரி, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, ஒரு ஆன்டி தலித் கான்செப்டில் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ அது மாறுற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறாது. எனக்கு என்ன ஒரு கோபம் வருத்தம்னா, ஒரு ஓட்டுக்காக கூட இந்த மற்ற கட்சிகள்லாம் பேச மாட்டானுங்களே. திமுக இப்போ திமுக விழுத்து தானே பிரதான பண்ணி தாவேக்காக்கு, அதிமுக, பாஜக எல்லாருக்குமே. அப்போ திமுகவுடைய ஆட்சியில் வந்து இப்படி ஒரு எஸ்சி எஸ்டி சமுதாயத்தை சார்ந்த ஆகாஷ்ன்ற ஒருத்தன் வந்து இறந்து போயிருக்கான், காவல்துறை அடித்து கொல்லப்பட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா, நீ வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீ எவ்வளோ போராட்டம் பண்ணணும்? நீ பண்ண மாட்டியே. ஏன்னு கேட்டால் அவன் எஸ்சி, அதனால் நீ பண்ண மாட்டேற. இதுதான் நமக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. இல்லை, அன்னைக்கு திரும்ப வந்து நாடு கடந்து நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் வந்து நடு ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணார் இல்லையா? இப்போ வந்து ஆகாஷ் தலித் மக்கள் அவங்களுக்கான என்ன, அதாவது விசிகா அந்த இடத்துல கண்டிப்பாக மக்களோட நிற்பாங்க. நான் வந்து விசிகா சாதி பிரச்சனைலாம் நிற்காதெல்லாம் நான் சொல்ல வரல. நான் என்ன கேட்குறேன், விசிகா மட்டும் தான் நிற்கிறமான்னா, நீ சொல்கிற இந்த பாஜக, அதிமுக, அமமுக, தாவேக்கா நீ எல்லாம் என்ன பண்ணுகிற? எனக்கு இதுதான் கேள்வி வருது. ஏன் விசிகா மட்டும் நிற்கணும்? இப்போ உங்கள் கட்சியில் வந்து தலித்துகள்லாம் இல்லையா? இப்போ தலித் மக்களுக்காக நீ பேச மாட்டியா? நீ இவன் ஓட்டில் நீ வாங்குறது கிடையாதா? திருப்பி திருப்பி வந்து திரும்ப மட்டும் தான் கேட்கணும், திரும்ப மட்டும் தான் நிற்கணும்னா அவரால் என்ன பண்ண முடியுமோ அதான் நிற்கிறார் அவர். அதை நான் அதில் குறைலாம் சொல்ல மாட்டார், அவரால் அதான் பண்ண முடியும். விமர்சனங்கள் வைக்கலாமே தவிர திரும்ப மட்டுமே ஏன் போகலான்னு கேட்கக்கூடாது. அப்போ திரும்ப போகிறதுக்கு நீ எல்லாம் என்ன கட்சி வச்சுட்டு இருக்கீங்க? இப்போ நீ எல்லாம் நடத்துறது உங்கள் கட்சியில் இல்லை, இந்த மக்கள்லாம் உங்கள் கட்சியில் இல்லையா? அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ரொம்ப நிராகரிக்கிறேன். திரும்ப மட்டும் தான் போகணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நீ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, நான் கேட்கறது வந்து அவங்க கூட இறங்கி ஆர்ப்பாட்டமோ அல்லது திரும்ப வந்து இல்லை, விசிகாவை சார்ந்தவர்கள் அந்த மக்களோட தான் இருக்காங்க. நம்ம அதை இல்லைன்னா சொல்ல முடியாது. நான் திருப்பி சொல்றேன், விசிகா மீது 1000 விமர்சனம் வைக்கல. இல்ல, 2 நாளா அந்த மக்கள் களத்துல நின்றாங்க இல்லையா? திரும்ப அவர்கள் அங்க களத்துக்கு ஏன் போகலன்னு தான் நான் கேட்கிறேன். இல்லை, அது வந்து நம்ம கேட்கலாம். அவர் கண்டிப்பாக போவார்னு தான் நினைக்கிறேன், போகாமலாம் இருக்க மாட்டார். ரெண்டாவது, அவர் மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்கும் போகிறாரு. கேஸ்ட் இஷ்யூ எல்லாத்துக்குமே அவர் சென்னையிலேருந்து இங்கே மதுரைக்கு போகிறாரு, மதுரையிலேருந்து சிவகங்கை போகிறார், எல்லாத்துக்கும் அவர் மட்டும் தான் போகிறாரு. நான் வந்து அதில் வந்து கேள்விக்குள்ளே உட்படுத்த விரும்பலை. ஆனால் அவர் மட்டும் தான் போனோம் அப்படின்னா நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறேன். அப்படியே நீங்களாம் போக மாட்டீங்களா? நீங்கள் போய் இங்கே நிற்க மாட்டீங்களான்னு தான் என்னோட கேள்வியாக இருக்குது. ஒரு தலித் இஷ்யூக்கு வந்து தலித் தலைவர் தான் போகணும்னு சொல்கிறதே அயோக்கியத்தனம். அவங்க போகலாம், நீங்கள் போங்கன்னு சொல்லலாம். நீ ஏன் போகலன்னா நீ ஏன் போகல நான் கேட்குறேன். நீ போகிறது, நீ கட்சி வச்சிருக்க, நீ போகிறது நீ அப்படி நான் கேட்க மாட்டேன்னா. அதனால் வந்து இவங்க போகணும். இவங்க போகாமல் வந்து அவர் மட்டும் ஏன் போகல, அவர் மட்டும் ஏன் போகலாம், அவர் போவார். ஒரு திரும்ப வந்து தான் இருக்கார் தமிழ்நாட்டில். அவர் மட்டுமே ஊரெல்லாம் சுத்த முடியாதுன்றது என்னுடைய ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பார்வையை நான் முன்வைக்க விரும்புகிறேன்.